அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கீரை அப்படின்னாலே பயந்து ஓட தான் செய்கிறாங்க. நிறைய பேர் கீரை சாப்பிட்றதே கிடையாது. கீரையில் இருக்கிற இரும்பு சத்து வேறு எதுலையுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த கீரையை எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை இதுதான் சாப்பிடுவோம். இதுக்கு எந்த கீரைனாலும் பரவாயில்ல, நம்ம அரைக்கீரையை எடுத்துருக்கோம். ஒரு வானொலியில் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ அந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீரையை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுலேருந்து அந்த தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு வேக வைக்கிறோம். இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, 3/4 பங்கு வெந்துருச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானிலையை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக சிவந்த பிறகு கருவேப்பிலையை அதில் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலையை போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வெங்காயம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை இதில் ஆட் பண்ணுறோம். பொதுவாக நம்ம இந்தியன் சமையலில் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இல்லாத பெரும்பாலான சமையல் இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் விலை கூடிச்சுனாலே பல பேருக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். அதை போட்டு நல்லா இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறோம், நல்லா வதக்குறோம். நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அடுத்ததாக சின்ன சின்ன நம்ம நறுக்கி அலம்பி வச்சுருக்கிற கீரையை அதில் நம்ம இப்போ கொட்ட போகிறோம். கீரையை நம்ம அதில் கொட்டுறோம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை நல்லா வதக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், கீரை 3 சம அளவில் கலக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை அதில் அப்படியே கொட்டுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சு நல்லா வதக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ மஞ்சள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உப்பு தேவையான அளவு போட்டு அதை நல்லா நம்ம கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வேக வச்சுருங்க. அடுப்பு மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தோம். இப்போ பருப்பு நல்லா, அதாவது கீரை நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அந்த தேங்காய் விழுத இதில் இந்த கீரையோடு கலக்கிறோம். கலந்து ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இது நல்ல ஒரு கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா கீரை கூட்டு ரெடி. ஆல்மோஸ்ட் இந்த சமையல் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கீரை கூட்டு ரெடி. அதில் பெருங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. கீரை கூட்டுக்கு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கீரையை பார்த்தீங்கன்னாலே இப்போ இருக்கிற பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அதை வெறுமனே சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கீரை கூட்டு தயாராகிடும். இதை பார்த்தோன்னே சாப்பிடும் போல தோணும். இதே போல் நீங்களும்
உங்கள் வீட்டில் செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.